இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ். போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. புதுச்சேரி விடுதலை போராட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு தினத்தையொட்டி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியின் விடுதலை போராட்ட தியாகியான அன்சாரி துரைசாமியின் நினைவு தினம் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமி மக்கள் நல பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் 1930ஆம் ஆண்டு நடந்த காந்திய உப்பு சத்தியாகிரக நாளில் இருந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு தேசிய விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து புதுச்சேரியை பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பாடுபட்டு ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களை கண்டதும் மிகவும் வருத்தமடைந்த அன்சாரி துரைசாமி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைந்திடும் பொருட்டு தனது வாழ்நாள் முழுவதும் மனிதனை இழுக்கும் ரிக்ஷா வண்டிகளில் செல்வதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் தியாகி அன்சாரி துரைசாமி 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி உயிரிழந்தார். இவரின் தியாகத்தை போற்றும் வகையில் புதுச்சேரி அரசின் சார்பில் காந்தி வீதி மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.